சின்ன வயசுல இருந்தே டாக்டர் ஆனுங்கிற கனவுகளோட ஓடி ஓடி ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரி பகலா தூங்காம நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகி படிச்சா இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் காசு வாங்கிட்டு லீக் பண்ற. இனி கொஸ்டின் பேப்பர்ஸ் எதுவுமே லீக் ஆகக்கூடாது, எஜுகேஷன் சிஸ்டம் வந்து தப்பான முறையில இருக்குன்னு சோனம் வாங்சோ வந்து 20 நாளா உண்ணாவிரதம் இருக்காரு, சாக கிடக்குறாரு. இன்னைக்கு காலையில அவரை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு அவரோட உயிர் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் இறந்தா இந்தியாவில பெரிய இம்பாக்ட் ஆகும், பெரிய போராட்டமா மாதிரி சொல்லி கவர்மெண்ட் காலையில வந்து சோனம் வாங்சுவை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா செத்து பொண்ணோட உயிர் வந்து அவனோட பேரண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியம். ஆனா எவ்வளவு பேர் செத்து போயிருக்கான். எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா இருக்கணும், நல்லா இருக்குன்னா இங்க நல்ல தலைமை இருக்கணும். நீட் எக்ஸாம் இங்க எதுக்கு வந்துச்சு? இங்க தரமான டாக்டர்ஸ் வரணுங்கிறதுக்காக தானே வந்துச்சு. ஆனா அந்த எக்ஸாம்ல இங்க மோசடி நடந்துச்சுன்னா யாருனால தாங்க முடியும்? அதை தாங்க முடியாம தான் இங்க நிறைய பேர் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உண்ணாவிரதமா இருக்காங்க. நேகாங்கிற ஒரு பொண்ணு உண்ணாவிரதம் இருக்கு, கூட 4 பேர் சேர்ந்து உண்ணாவிரதமா இருக்காங்க. உண்ணாவிரதம் இருந்தா இங்க எல்லாம் மாறுங்கிறதுக்கு அவங்க உதாரணமா இருக்காங்க. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சா இனி வர ஜெனரேஷன்ல எவ்வளவோ உயிர் போக வாய்ப்பு இருக்கு. அதனால இனி வர காலத்துல தப்பு பண்ணா நம்ம எவ்வளவு பெரிய மினிஸ்டரா இருந்தாலும் நம்மளோட பதவி போயிருங்கிற ஒரு பயத்தோட நேர்மையா இருக்கிற மாதிரி இந்த போராட்டம் நடக்கணும். ஸ்கூலு, காலேஜ், ஆபீஸ் இது எல்லாத்துக்கும் போறத ஸ்டாப் பண்ணுங்க. எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகுற வர நீங்க ஸ்கூலுக்கும் போக வேணா, காலேஜுக்கும் போக வேணா, ஆபீஸுக்கும் போக வேணா. நீங்களே ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி யாருமே ஆபீஸ், ஸ்கூலு இது எதுக்குமே போகாதீங்க. போகாம வீட்டுல இருங்க. முடிஞ்ச அளவுக்கு சாலையில இறங்கி போராடுங்க. இங்க போராடினாதான் எல்லாமே கிடைக்குன்னா நம்ம போராடிதான் ஆகணும். இனி நீட்டுனால நிறைய உயிர் போகக்கூடாது. இது எல்லாத்தையும் தடுக்கணும்னா இந்த நேரம் தான் நமக்கு கரெக்டான நேரம். நம்ம இறங்கி போராடியே ஆகணும். நீங்க ஆபீஸ், ஸ்கூலு, காலேஜ் போறதை ஸ்டாப் பண்ணீங்கன்னா அதுவே பெரிய ஸ்ட்ரகிள் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க சாலையில இறங்கி போராடினீங்கன்னா அதுக்கு மேல ஸ்ட்ரகிள் ஆகும். கண்டிப்பான முறையில இது கவர்மெண்ட்டுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியா மாறும். கண்டிப்பா நம்ம நினைச்சதை நம்ம சாதிக்கலாம். அதனால இந்த தர்மேந்திர பிரதான் பதவியில இருந்து நீங்கிற வர போராடுங்க. நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் இது.